அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், பல்வேறு வகையான பொறியியல் படிப்புகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம ஏற்கனவே உங்க கட் ஆஃப்க்கு என்ன மாரியான கல்லூரிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒவ்வொரு 10 கட் ஆஃப்க்கும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ்ங்கிறத குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 140லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் வாங்குன மாணவர்களுக்கு கடந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து என்ன மாரியான கல்லூரிகள்ல இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போறோங்க. இதுல வந்து நான் முக்கியமா சொல்ல போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓசி கேட்டகரியோட மார்க்ஸ வச்சு தான் சொல்லப் போறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசி கேட்டகரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸும் சீட் எடுக்க முடியும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாரியான பிரிவை சேர்ந்த மாணவர்களும் வந்து சீட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. ஸோ அதனால நான் ஓசி கேட்டகரி மார்க் வச்சு சொல்றேன். ஸோ நீங்க அந்த பேரலா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸுமே இருக்குங்க. நீங்க வந்து பேரலா பார்த்துக்கலாம். உங்களோட ஓசி கேட்டகரி மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் வரைக்கும் தள்ளி போகலாம். அந்த கம்யூனிட்டி கேட்டகரிய பொறுத்து. ஸோ நான் வந்து இப்போ ஓசி கேட்டகரி மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நான் வந்து தகவல்கள்ங்கிறது சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் 150ங்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, போன வருஷம் என்ன கல்லூரியில இருந்து இடங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான் வந்து ஓசி கேட்டகரியோட மார்க். போன வருஷம் என்ன கல்லூரியில சீட்டு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 150 கட் ஆஃப்க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் சென்னை 149.5 கிடைச்சிருக்கு. அதே 149.5க்கு இன்னும் 2 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்குங்க. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லையும் மற்றும் பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்லையும் ஓசி கேட்டகரியில் கிடைச்சிருக்கு. பட் ஓசிக்கும் பிசிக்கும் வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 20 மதிப்பெண்கள் வரைக்கும் வித்தியாசப்படுது. ஓசிக்கும் பிசிஎம்முக்கும் பார்க்குறப்ப ஒரு 15 மதிப்பெண்களும், ஓசிக்கும் எம்பிசிக்கும் வச்சு பார்க்குறப்ப ஒரு 15லேருந்து 20 மதிப்பெண்களும் தள்ளி போகுதுங்க. அடுத்து 149 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரியில் இடம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இடங்கள் கிடைச்சிருக்குங்க. அதே 149 கட் ஆஃப்க்கு அரசு இன்ஜினியரிங் காலேஜ் கும்பகோணம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 148 கட் ஆஃப்க்கு உங்களுக்கு என்னென்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாமல்லபுரம் காஞ்சிபுரம், தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். இந்த கல்லூரிகள் எல்லாம் போன வருஷம் 148 கட் ஆஃப் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது அந்த கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 147.5க்கு கிட்டத்தட்ட 4 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. என்னென்ன கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விழுப்புரம், சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விழுப்புரம், ஸ்ரீ பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் புதுக்கோட்டை, எயின்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இங்கெல்லாம் 147.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 147க்கு ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை, இங்க வந்து 147க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 146.5க்கு 3 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிற கல்லூரி, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி மற்றும் ஸ்ரீ சௌடாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம். இந்த 3 கல்லூரிகள் 146.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 146க்கு 3 கல்லூரிகள் பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாச்சல் நாமக்கல், இமயம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் துறையூர் திருச்சிராப்பள்ளி, சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், இங்கெல்லாம் 146க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அதுபோக 145.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர், ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகாசி தாலுகா விருதுநகர் மாவட்டம், பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருநெல்வேலி, இங்கெல்லாம் 145.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 145 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெருந்துறை ஈரோடு, எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காட்டுமன்னார் கோவில் கடலூர் மாவட்டம் மற்றும் கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி மாவட்டத்தில் 145ங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க.
அடுத்து 144.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 144 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் மாவட்டம், ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு மாவட்டம், கணதிபதி துல்சிஸ் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளூர் மாவட்டம், ஸ்ரீ பாலாஜி சொக்கலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை மாவட்டம். இங்கெல்லாம் 144 கட் ஆஃப்கே போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 144க்கு இன்னும் 3 கல்லூரிகள் இடங்கள் கிடைச்சிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் சேலம் டிஸ்ட்ரிக்ட், எம்ஏஆர் எஃப்ரேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டம். இங்கெல்லாம் 144 கட் ஆஃப்கே போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 143.5க்கு 4 கல்லூரிகள் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காஞ்சிபுரம், ஆர்ஏஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம், எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இங்கெல்லாம் 143.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 143க்கு 2 கல்லூரிகள் எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, எஸ்ஏசிஎஸ் எம்ஏபிஎம்எம் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. இங்கெல்லாம் வந்து போன வருஷம் 143 கட் ஆஃப்க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 142.5ங்கிற கட் ஆஃபுக்கு பார்த்தீங்கன்னா சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஒயசிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி, ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து 142 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, தேனி கம்மவர் சங்கம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தேனி. இங்கெல்லாம் 142 கட் ஆஃப் கிடைச்சிருக்குங்க. அடுத்து 141.5 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதயா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் சின்ன சேலம் விழுப்புரம், ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இங்கெல்லாம் 141.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து 141க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா 140.5க்கு வந்து 2 கல்லூரிகள் ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் வண்டலூர் சென்னை, முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். இங்கெல்லாம் 140.5க்கே கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரிக்கே கிடைச்சிருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிசி, பிசிஎம், எம்பிசின்னு போகிறப்ப இதுலேருந்து ஒரு 15லேருந்து 20 மதிப்பெண்கள் கம்மியாக போடுங்க. அந்த மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக சீட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு பே டொனேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் பொறுமையாக கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பல்வேறு கல்லூரிகள் பற்றின தகவல்கள், பல்வேறு பாடப்பிரிவுகள் பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.